வணக்கம் உறவுகளே. இன்றைய தினம் ஐரோப்பாவில் அழகான அருமையான காலநிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக இங்கு பனிப்பொழிவுகள் கூடுதலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லா நாடுகளிலும், ஐரோப்பிய நாடுகளில் கூடுதலாக பிரான்ஸ், நெதர்லாந்து, ஜெர்மனி போன்ற இடங்களில் கூடுதலாக இந்த பனிப்பொழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சிகள் எல்லாம் பிரான்ஸ் நாட்டில் கூடுதலான இடங்களில் கொட்டியதை எங்களுடைய உறவுகள் நிகழ்ச்சிகளோடு இணைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த காட்சிகள் எல்லாம் கூடுதலாக பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த ஷினோ பதிவுகள் தான் உங்களுக்கு காட்சியாக படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். இவ்வாறு ஷினோ கொட்டுகின்றதா, இவ்வாறு பனி மலர்கள் எங்கிருந்தெல்லாம் வருகின்றது, எவ்வாறு இந்த பனி படர்கிறது என்றெல்லாம் அவதானமாக கவனித்துக் கொண்டிருப்பீர்கள். மிகவும் அழகாக இருக்கிறது இந்த காட்சிகளெல்லாம். நிச்சயமாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மனதில் ஒரு விதமான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும். ஆசிய நாடுகளில் இவ்வாறு கொட்டுவதில்லை. எங்களுடைய இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் எல்லாம் இவ்வாறு நாங்கள் பனிகளை எல்லாம் பார்ப்பதில்லை. இந்த காட்சி எங்களுடைய அன்பான சொந்தம் ஒருவர் இந்த பனிக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள் வருகின்ற பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அழகான காட்சி. எனவே பாருங்கள், நாங்கள் வேலைகளுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு மணல் போல் குவிந்திருக்கிறது அந்த பனி மலர்கள். இந்த பனி படர்ந்த அந்த இடங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த மணல் உங்கள் இடங்களில், ஆசியா இடங்களில், இந்த ஏசிய நாட்டில் நீங்கள் கூடுதலாக பார்த்திருப்பீர்கள். மணல் படர்ந்திருக்கும் கடற்கரை ஓரங்களில். அதே போல மணல் போலதான் இந்த பனிப்பொழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது பிரான்ஸ் நாட்டில். இது பிரான்ஸ் நாட்டு காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரான்ஸ் நாட்டில் இந்த சில இடங்களில் இவ்வாறு தான் கூடுதலாக அதிகமாக பனிப்பொழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பார்க்கின்ற பொழுது மிகவும் அழகாக இருக்கிறது. எங்களுடைய உறவுகளெல்லாம் அங்கு நின்று விளையாடி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மிகவும் ஒரு அமைதியாக போய்கொண்டிருக்கிறது. என்ன, எல்லா உறவுகளும் பாருங்கள், தங்களுடைய கார்கள் எது என்றது கூடி தெரியாத அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கும் கார்களுடைய நம்பர் பிளேட் என்று சொல்லப்படுகின்ற காரினுடைய இலக்கங்கள் எல்லாம் இது என்னுடைய காரா என்று தெரியாத அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறான காட்சிகளை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது கூடுதலாக பிரான்ஸ் நாட்டில் தான் இன்றைய தினம் அதிகமாக கொட்டியிருக்கிறது. அதே போல் நெதர்லாந்து என்ற நாட்டில், கொலண்ட் என்று நீங்கள் கூறுவீர்கள், கொலண்ட் நாட்டிலும் அதிகமாக கொட்டியிருப்பதையும் நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி வருகின்ற காட்சிகளெல்லாம் கூடுதலாக நெதர்லாந்தில் படமாக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கிறது. கூடுதலாக இது பிரான்ஸ் நாட்டில் காணப்பட்ட காட்சி. அடுத்து வருவது நெதர்லாந்தில் கூடுதலாக ஸ்னோ கொட்டியிருக்கிறது. அதாவது இந்த பனி படர்ந்த இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மனதுக்கு இயற்கை இவ்வளவு அழகாக இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கின்றீர்கள். இந்த மரங்கள் எல்லாம் பூத்தது போல், வெள்ளப்பூ பூத்தது போல் இருக்கின்ற காட்சிகளை எல்லாம் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல உறவுகள் இதை பார்ப்பதற்காக படையெடுத்து வருவார்கள், இந்த அழகான காட்சிகளை எல்லாம் பார்ப்பதற்காக. எனவே நீங்கள் ஏசியா நாட்டில் இருப்பவர்கள், சிங்கப்பூர், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருப்பவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆனாலும் இலங்கை போன்ற நாடுகளில் இந்த மக்கள், அந்த நாட்டு மக்கள் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் அழகான ஒரு காட்சியாக இருக்கிறது. மிகவும் நெருக்கமாக கூடுதலான கார்கள் எல்லாம் கூடுதலாக மறைக்கப்பட்டிருந்தாலும், அதாவது நம்பர் பிளேட்டெல்லாம் மறைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு மறைக்கப்பட்டிருந்தாலும் தங்களுடைய கார்களை தேடி எடுத்து நிச்சயமாக கண்டு கொள்வார்கள். ஏதாவது ஒரு சிக்னலை கண்டு இதுதான் என்னுடைய கார் என்று அந்த ஷினோவை மிக மிக அழகான காட்சிகளாக இருக்கின்றது. நிச்சயமாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்தும் உங்களுடைய அன்பான உறவுகள் நிகழ்ச்சிகளோடு இந்த பனி படர்ந்த இந்த காட்சிகளோடு இணைந்திருப்பதையெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிக மிக அழகாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. பார்க்கின்ற பொழுது மிகவும் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகின்றது. இது கூடுதலாக பிரான்ஸ் நாட்டில் தான் கூடுதலாக கொட்டியிருக்கிறது. இன்றைய தினம் அதிகமாக கொட்டியிருக்கிறது. கொட்டிக்கொண்டு தான் இருக்கிறது, என்ன முடியவில்லை, தொடர்ந்தும் கொட்டிக்கொண்டு தான் இருக்கிறது. எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த காட்சிகளை எல்லாம் உங்களுக்காக படமாக்கி தருவதற்காக காத்திருக்கின்றோம். ஒரு அழகான காட்சிகள். எங்களுடைய உறவுகளும், நிறைய உறவுகளும் இந்த பனி படர்ந்த இந்த காட்சிகளை தாங்கள் நடந்து செல்வதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றிகள்.